எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். உலகம் முழுக்க நம்மளுடைய ஆன்மீகத்தை கொண்டு போகணும், அங்க பூஜைகள், நம்மளுடைய ஹோமங்கள், இந்த விதிகள் எல்லாமே அங்க கொண்டு போகணும்ன்ற எண்ணம் எங்க இருந்து வந்தது? தாத்தா வழி, அப்பா வழி, அப்பாவுக்கு அடுத்தது நாங்க பாரம்பரியமா வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒண்ணு. ரெண்டாவது தர்மம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த தர்மம் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் சிங்கப்பூர்ல 6 வருஷம் ஒர்க் பண்ணேன். இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஜாதகத்தையே கல்யாணம் ஆகாம இருந்தது. அவங்களுக்கு நான் அவங்களை இங்கே வர சொல்லி இங்கே நம்ம பிராய்ச்சித்தம் பண்ணி அவங்களுக்கு அமிச்சோன்னா, அவங்க கல்யாணம் ஆகாமல் இருந்த ஒரு கேள்விக்குறியா இருந்த நிலை வந்து அவங்க கல்யாணம் ஆகி இன்னைக்கு சீமந்தானோன்னா அவங்க ஃபேமிலிக்குள்ள நம்ம ஒரு மிங்கிள் ஆயிட்டோம். இந்த நாட்டுலலாம் இந்து கோவில்கள் இருக்கு அப்படின்றதே, நம்மளுடைய கோவில்கள் இருக்கு அப்படின்றதே வந்து சந்தேகமா இருந்திருக்கும். அந்த மாதிரி எந்த நாட்டுக்கு போயிட்டு நீங்க கும்பாபிஷேகம்? வியட்நாமில் அப்படி இருக்குங்கம்மா. வியட்நாம்ல ஆச்சரியப்படுற அளவில் இருக்கு. பர்மா நாட்டை விட எண்டில் பார்த்தோன்னா பலூஜூன்னு ஒரு ஊர். அது வந்து அது ஒரு லேண்டு, தண்ணி ஐஸ்லாண்டோட தண்ணி லேண்டு. பலூஜூன்ல பார்த்தோம் அப்படின்னா பழனி ஆண்டவருடைய கோவில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முன்னாடி. கந்த சஷ்டி கவசம் பாராயணம் தமிழ்ல பாராயணம் பண்ணுவாங்க. என்ன சுரமோ கணபதிக்கும் அந்த அந்த சுரம் இருக்கு பாருங்க, அந்த சுரத்தை கூட அழகா சொல்லுவாங்க பாருங்க. எப்படி படிச்சாங்கன்னு தெரியல, ஆனா அந்த ஆச்சாரம். உங்களை மீட் பண்ண வரவங்களுக்கு மட்டும் நீங்க ஒரு செப்புல வந்து ஒரு பாக்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன சார்? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க தாத்தா காலத்துல வந்து எங்க தாத்தா ஒரு பெரிய லெஜண்ட் ஜாதகத்துல. எங்க அப்பாவுடைய அப்பா பெரிய ஒரு இது, அது பாரம்பரியமாவே நாங்க ஒரு இதா வச்சிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். வணக்கம் ராம் சார், லக்ஷ்மணன் சார். இதுல யார் ராம் சார், லக்ஷ்மணன் சார் நான் தெரிஞ்சுக்கலாம்? நிச்சயமா. நீங்க அண்ணன், நீங்க தம்பி. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கீங்க. நிறைய, அதாவது நம்மளுடைய ஆன்மீக கலையை நம்மளுடைய பாரத நாட்டுல மட்டும் இல்லாம, பாரத மண்ணில் மட்டும் இல்லாம உலகம் எங்கும் பல இடங்கள்ல போயிட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த ஒரு எண்ணம் உலகம் முழுக்க நம்மளுடைய ஆன்மீகத்தை கொண்டு போகணும், அங்க பூஜைகள், நம்மளுடைய ஹோமங்கள், இந்த விதிகள் எல்லாமே அங்க கொண்டு போகணும்ன்ற எண்ணம் எங்க இருந்து வந்தது? ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து தாத்தா வழி, அப்பா வழி, அப்பாவுக்கு அடுத்தது நாங்க பாரம்பரியமா வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒண்ணு. ரெண்டாவது தர்மம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த தர்மம் அப்படிங்கிறது வந்து பாரம்பரியமாக வரக்கூடிய தொழில் அப்படிங்கிறத விட நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போனது பல விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்போ அந்த விஷயத்தில் வரப்போ எங்களுடைய அப்பாவுடைய வழியில் ஜோதிஷம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லாமல், அது இல்லாமல் பாடசாலை அப்படிங்கிறது, மந்திரம் அப்படிங்கிறது படிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்துக்கு போகணும். அது குருகுல வாசம்னு பேர். அந்த குருகுல வாசம் அப்படிங்கிறது பழனி தேவஸ்தானம் சம்மந்தப்பட்டதில் ஒரு 5-6 வருஷ காலங்கள் வந்து KSP சிவாச்சாரியர், பாலசுப்ரமணிய சிவாச்சாரியர் அப்படிங்கிறது எங்களுடைய குருநாதர். லெஜண்ட் மந்திரத்திலே இருக்கக்கூடிய வல்லுநர் குழுவில் தலைவராக இருக்காரு. அவர்கிட்ட போய் முறையாக போய் 6 வருஷம் வீட்டிலிருந்து கிளம்பி 6 வருஷம் அங்கேயே இருந்து 6 வருஷம் படித்ததுனால அந்த படிப்பினுடைய மந்திரம், ரெண்டாவது இப்போ தெய்வங்களுக்கெல்லாம் போய் செய்யணும், வெளிநாடு அளவில் கொண்டு போகணும்னு ஒரு முயற்சி. அதுக்கு தகுந்த மாதிரியான கால சூழ்நிலையில் அமைஞ்சது. அப்படியே படிப்படியாக எல்லா நாட்டுக்கும் முன்னாடி இருந்தவங்கலாம் கிராமம் அந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் அட்வான்டேஜாக, நாங்கள் கொஞ்சம் இது வேற அளவில் கொண்டு போகணும் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு, எனக்கு 2 பேத்துக்குள்ள ஒரு சிந்தனை. அதனால சரி, இது வெளிநாடு கொண்டு போகலாம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி வெளிநாடு கொண்டு போனாங்க. பட் ஆனால் நாங்கள் அதிகமாக இன்னும் கொஞ்சம் நாங்கள் இன்னும் நிறைய கொண்டு போகணும்னு சொல்லி நிறைய கும்பாபிஷேகம்லாம் பண்ணோம். மியான்மரில் பண்ணோம், பேங்காக்ல பண்ணோம். இப்போ நான் சிங்கப்பூரில் 6 வருஷம் ஒர்க் பண்ணேன். இப்போ கூட சமீபத்தில் நான் கிரகப்பிரவேசமே இங்கிருந்து நிறைய பேர் புக் பண்ணுறாங்க நம்மள. இப்போ வீட்டில் வர இல்லத்தில் ஒரு கிரகப்பிரவேசம், ஒரு வீட்டில் அவங்களுக்கு சீமந்தம், இப்போ ஜாதக ரீதியாக இருக்கவங்களுக்கு, இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஜாதக ரீதியாக கல்யாணம் ஆகாமல் இருந்தது. அவங்களுக்கு நான் அவங்களை இங்கே வர சொல்லி இங்கே நம்ம பிராய்ச்சித்தம் பண்ணி அவங்களுக்கு அமிச்சோன்னா, அவங்க கல்யாணம் ஆகாமல் இருந்த ஒரு கேள்விக்குறியா இருந்த நிலை வந்து அவங்க கல்யாணம் ஆகி இன்னைக்கு சீமந்தானோன்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளே நம்ம ஒரு மிங்கிள் ஆகிட்டோம். அப்போ அவங்க தனியாக போய் நான் கிரகப்பிரவேசம் பண்ணி அதை கரெக்டாக அது பாரம்பரியமாக அப்படி வந்துகிட்டு இருக்காங்க. பழைய ஆளுங்களே தான் வராங்களே தவிர புதுசாக நமக்கு எதுவுமே கிடையாது. அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிலை வந்து நாங்கள் கரெக்டாக தக்க வச்சிருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது நாங்கள் ஜாதகமும் அதிகமாக நாங்கள் உள்ள பார்க்கறது கிடையாது. ஏன்னா எங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க கும்பாபிஷேகம், ஹோமங்கள் தான் நாங்கள் படிச்சிருக்கோம். ஜாதகம் அதிகமாக நாங்கள் பார்க்கறது கிடையாது. இருந்தாலும் ரொம்ப யாராச்சும் ஒரு கிரிட்டிக்கலாக இருக்குது, ஒரு பெரிய ஒரு கொடிய வியாதியாக இருக்கலாம், இல்லை ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம், எல்லா விதமான சம்பத்து இருக்கும். பட் ஆனால் ஏதோ ஒரு கேள்விக்குறி, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இருண்டு போச்சுன்னு ஃபோன் பண்ணுறாங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும் தான் அந்த கேஸ் நாங்கள் எடுப்போம். எல்லாத்துக்கும் நாங்கள் ஜாதகம் எடுத்தோம் அப்படின்னா என்னுடைய வேலைகள் நிமித்தம் நின்று போயிடும். இதுவுமே நான் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் மூலியமாக தான் வந்தேன். இது வந்து எனக்கு இதனுடைய ஒர்க்கு கிடையாது. எனக்கு தனியாக பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஜாதகங்கிறது இது இவங்களுக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு,
இவங்களுக்கான ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிற பாதிக்கப்படுறவங்களுக்கு மட்டும் தான் நான் எடுக்கிறேனே தவிர, இது நாம எடுத்தோம் அப்படின்னா இது எல்லாத்து மாரியும் போயிரும். 11 11 போயிரும். அதனால தான் நாங்க 2 பேரும் அப்பாவுடைய ஒரு ஃபார்முலால அப்படியே அழகா கொண்டு போயிட்டு இருக்கோம் அத. நிச்சயமா சார். நிறைய உலகமெங்கும் நிறைய நாடுகளுக்கு சென்று கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஆமா. சொல்லியிருந்தீங்க. இதுவரையும் இந்த நாட்டுலலாம் இந்து கோவில்கள் இருக்கு அப்படின்றதே நம்மளுடைய கோவில்கள் இருக்கு அப்படின்றதே வந்து சந்தேகமா இருந்திருக்கும். அந்த மாதிரி எந்த நாட்டுக்கு போயிட்டு நீங்க கும்பாபிஷேகம்? வியட்நாம்ல அப்படி இருக்குங்கம்மா. வியட்நாம். வியட்நாம்ல ஆச்சரியப்படுற அளவுல இருக்கு. அப்புறம் பர்மால பார்த்தோம் அப்படின்னா, பர்மா நாட்டை விட எண்டுல பார்த்தோம்னா பலூஜுன்னு ஒரு ஊர் இருக்கு. அது வந்து அது ஒரு லேண்ட் தண்ணி அது ஒரு லேண்டா ஐஸ்லாண்ட். இருக்கு. ஐஸ்லாண்டோட தண்ணி லேண்ட் அது. அது பலூஜூன்ல பார்த்தோம் அப்படின்னா, பழனி ஆண்டவருடைய கோவில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முன்னாடி. ஓ. அப்ப 800 வருஷத்துக்கு முன்னாடி கோவில கட்டி, அங்க ஒரு மடம் அமைச்சு, அந்த மடத்துல எல்லாமே சமாராதன்னு சொல்லக்கூடிய பொதுமக்களுக்கு சாப்பாடெல்லாம் பண்ணி கொடுத்தா 500 எப்படி? குடும்பங்கள் அங்க வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கும் போனீங்கன்னா அதனோட எவிடன்ஸ்லாம் அங்க இருக்கு. அதுல ஒரு பெரியவர் மட்டும் தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வந்து பார்த்தா அது இங்கிலாண்டோட சேர்ந்த அந்த தீவு மட்டும் இங்கிலாண்டோட கவர்மெண்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க. அது நான் போன இதுக்கு மட்டும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு நாங்க போறது கப்பல் இதுல போணும். பாலத்திலேயே கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரம் கடல் தாண்டி போணும். ஏன்னா சீனால இருந்து வரக்கூடிய ரிவர் அது. ஓ. அது வந்து பார்த்தீங்கன்னா, போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பாலத்திலேயே போணும். அன்னைக்கு வந்து பாலம் கிடையாது. அன்னைக்கு எப்படி அவங்க போட்ல போய் அந்த கோயில் நிர்வாகம் பண்ணி அந்த மக்கள் இருந்ததெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் எப்படி தான். கோவில் கட்டியிருப்பாங்கங்கிறதே கட்டியிருப்பாங்கங்கிறது ஆச்சரியம். ஏன்னா நாங்க போனது பாலாலயத்துக்காக போனோம். அன்னைக்கு நடந்த கும்பாபிஷேகம் தான். இப்பதான் அதுக்கு பாலாலயமே ஆகுது. அப்ப இடைப்பட்ட காலத்துல பூஜைகள் முறைகள் கைவிடாம கொண்டு வந்திருக்காங்க. கந்த சஷ்டி பண்ணியிருக்காங்க. எல்லா விதமான வழிபாடு முறைகள் கரெக்டா கொண்டு போயிருக்காங்க. சஷ்டி ஆனா எல்லாம் ஆச்சரியம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அந்த ஊர்ல அந்த இடத்துல எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தமிழ்ல நாங்க அங்க திகைச்சு போய் போய் நின்ன இடம் அது. தமிழ்ல வந்து அங்க போய் நிலநாட்டி இருந்தது பெரிய ஒரு விஷயம். இந்த மாதிரி நெறைய இடத்துல நாங்க அது அனுபவிச்சிருக்கோம். சுத்தியும் பார்த்தோம்னா ஒரு 12 கிலோமீட்டர்ல வந்து தமிழ் மக்களே கிடையாது. எல்லாமே பர்மீஸ் பேசக்கூடிய லாங்குவேஜ், சைனீஸ் பேசக்கூடிய லாங்குவேஜ். ஆனா அங்க பார்த்தோம்னா நம்ம தமிழ் தமிழர்கள் கடவுள். போய் தமிழ் கடவுள் அங்க போய் வச்சு பழனியாண்டவர். பழனி ஆண்டவர் ஞான தண்டாயுதபாணிய கல்பத்ருமம் பிரணவதாம் கமலாருணாபம் ஸ்கந்தம் புஜத்வயமனா மேமேக பக்தரம் காத்யாயினி சுதமகம் கடிபத்தாவாமம் கௌபீன தண்டகர தட்சிண ஹஸ்தமேடை. இது வந்து பழனியில பழனி எப்படி ஆண்டவனுடைய முருகர் இருப்பாரோ அப்படியே இருக்கு. ரூபமா இருக்கக்கூடியதான தியானத்தை அப்படியே அங்க அந்த காலத்துல எப்படி கல்லு கிடைச்சதுன்னு தெரியல. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு சிற்பியா அடிச்சு அங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா அன்னைக்கு வந்து கப்பல்ல தான் போயிருப்பாங்க. ஏன்னா அதுக்கான வழிகளே கிடையாது. அந்த தீவுல கரண்ட் கிடையாது அந்த காலத்துல. எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்கங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் தான். அந்த மாதிரி நெறைய நாங்க அத அனுபவிச்சிருக்கோம். ஓகே சார். இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க, நாங்க இந்த முருகர் கோவில்ல பண்ணும்பொழுது ஒரு தமிழர்கள் கூட இல்ல இந்தியர்களே இல்ல, இல்ல correct. மற்ற நாட்டவர்கள் தான் இருந்தாங்க. அங்க போயிட்டு நீங்க வேதம் படிக்கும் பொழுது, வேதம் அப்படின்னாலே அங்க ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் மியூசிக் தான். அந்த எனர்ஜி வைப்ரேஷன் பாஸ் ஆகும் Waves இல்லையா? correct. அந்த வைப்ரேஷனை அவங்க எப்படி உள்ள எடுத்துக்கிட்டாங்க? நம்ம வேதம் படிக்கும் பொழுது நமக்கு ஒரு உணர்வு வரும், ஏன்னா இது நமக்கானது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாட்டவர்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னாங்கம்மா, அவங்க வந்து சாஸ்திரத்தை ஒட்டி தான் இருக்காங்க. இந்த நேரத்துல 9 மணிக்கு பூஜை நடக்கணும் அப்படின்னா 9 மணிக்கு பூஜை நடந்துடணும். அங்க வந்து 8 மணிக்கு இங்க சில இடங்கள்ல வந்து லேட் ஆகுது, அபிஷேகத்துக்கு உட்காந்துருக்கோம், 1/2 மணி நேரம் லேட் பண்ணலாம், இல்ல வாங்கங்கிற அது வந்து எப்படின்னு இவங்களுக்காக கேட்டீங்கன்னா உட்கார்ந்துருக்கணும். அவங்களும் அந்த டைம் கிடையாது. டைம் கிடையாது. நம்ம சாமி நம்பவே சாமிக்கு உட்கார்ந்துருக்கலாம். அதுக்கு அந்த ஃபாரினர் சொல்றாங்க. அவங்க இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. பட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்காக வந்து சாமிக்காக நாம உட்கார்ந்துருக்கலாம். நமக்காக சாமி உட்கார்ந்துருக்கக்கூடாது சாமின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, சாஸ்திரத்தை ஒட்டி தான் நாம இருக்கணும். நமக்காக சாஸ்திரம் வளையக்கூடாது சாமிம்பாங்க. யாரு? ஃபாரினர்ஸ். அந்த டைம்னா அந்த பங்க்சுவாலிட்டி காலையில காலார்த்த பூஜை நடக்கணும். காலையில 5 மணிக்கு பூஜை நடக்கணும்னா கரெக்டா அந்த 5 மணிக்கு 365 நாளும் அந்த அந்த ஃபைல்ல இருக்கும். இப்ப நாங்கலாம் எழுதி குடுத்துருந்துருக்கோம். நாங்க பூஜை பண்ண கோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப சிங்கப்பூர் ஈஸ்வரன் மகாமாரியம்மன் கோயில், இந்த மாரி பர்மால வெள்ள பிள்ளையார் கோயில், இந்த மாரி நாங்க இருந்த ஒர்க் பண்ண கோயில்லாம் 365 நாள்ல அதுக்கான ஒரு திங்கட்கிழமைனா சோமவாரத்துக்கு இந்த பூஜை. செவ்வாய்க்கிழமைனா 3 to 4:30 நம்ம ராகுகால பூஜை பண்றோம் இல்லையா? அப்ப எத்தனை மணிக்கு கோயில் திறக்கணும், எத்தனை மணிக்கு கோயில் சாத்தணும். அப்ப 3 to 4:30 எந்த பூஜைகள் பண்றதுக்கு என்ன நைவேத்தியம் பண்ணணும். புதன்கிழமைக்கு என்ன பூஜை பண்ணணும். வியாழக்கிழமை குரு, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இதுல ஹோமம் நடக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஹோமம் நடக்கும். அந்த வெள்ளிக்கு என்ன ஹோமம் பண்ணணும், அதுக்கு என்ன தேவதை. சனிக்கிழமை என்ன தேவதை, ஞாயிற்றுக்கிழமை என்ன தேவதை. இதுல வரும்போது அமாவாசை, பௌர்ணமி, இதுக்கு இடையில சங்கடக சதுர்த்தி, பிரதோஷம், இதெல்லாம் பாருங்க. அந்த 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 365 நாள்ல அந்த சித்திரையிலேருந்து பங்குனி மாசம் வரை. இப்ப நீ பங்குனி உத்திரம். அப்ப இந்த பங்குனி உத்திரத்துல நம்ம என்ன எடுக்கணும்? முருகனையும் நம்ம எடுத்தாகணும். அன்னைக்கு அம்மன் வழிபாடு எடுத்தாகணும். அப்ப ஃபாரினர்ஸுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியும். அவங்க கோயில் கட்டி அவங்க நிர்வாகத்துல இருப்பாங்க. பட் ஆனா நம்ம இந்த பூஜையில இது நம்ம நவாவரண பூஜை நடக்கும். எல்லா பௌர்ணமியிலையும் வந்து அப்ப நவாவரண பூஜை பண்றது ரொம்ப விசேஷம். நம்ம கோயில் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நவாவரண பூஜை நடக்கும். சாயந்தரம் நேரம் நவாவரண பூஜை பண்ணி சுமங்கலிகளுக்கு அந்த பூஜை பண்ணி கொடுத்தா ரொம்ப விசேஷம்.
அந்த அந்த இதில் 365 நாள் இந்த பேட்டர்னில் இந்த ஃபார்முலாவில் கரெக்டாக இருப்பாங்க. அதில் ரொம்ப அதிகமும் கொண்டு போக மாட்டாங்க, ரொம்ப கம்மியும் கொண்டு போக மாட்டாங்க. கரெக்டாக சீராக இருக்கும். எந்த விதமான ஒரு இது இருக்காது. அவங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பூஜைகளில் தவறுகள் வரக்கூடாது. அந்த டைமிங் பஞ்சுவாலிட்டி 5 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணிக்கு அவங்க பிரசாதத்தை கொடுத்து அவங்களை வெளியில் அனுப்பிச்சிடணும். 8 மணினா டிஃபன் அவங்களுக்கு அன்னதானத்தை கொடுத்துட்டு அவங்க, ஏன்னா அடுத்த நாள் ஒர்க் போகிறவங்க எல்லாருமே மில்லியன் ட்ரில்லியன் ஃபாரின்ல இருக்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடியதான ஒரு கல்ச்சர் மாதிரி கிடையாது. அவங்களுக்கு அந்த டைம்னா அந்த டைம்ல கரெக்டா இருக்கும். 8 மணிக்கு வெளியில போயிருவாங்க. அடுத்த நாள் காலை ரொட்டேட்டா போயிருவாங்க. இந்த பேட்டர்ன் வந்து அவங்களுக்கு, ஏன்னா நாங்க என்னதான் இங்க நாங்க படிச்சாலும் அங்க போய் சில விஷயங்கள் நாங்க கத்துக்கிட்டோம். அனுபவம் ஒரு அனுபவம் கிடைக்குது. அதாவது படிப்பு சம்மந்தப்பட்டது வந்து என்றைக்குமே ஒரு எல்லைக்கோடுகள் கிடையாது. இங்கே நம்ம படிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த படிப்புனால அங்கே போகிறோம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அங்கே போய் பார்க்குறப்ப அங்கே ஒரு பெரிய அனுபவங்கள் கிடைக்குது. இங்கே 5-6 வருஷம் படிக்கக்கூடிய படிப்பு 6 வருஷம் எங்க குருநாதர்கிட்ட படிச்ச வேதத்தை அங்க அங்க இருக்கக்கூடியதான எல்லா மதத்துக்காரங்களும் அங்க சொல்றாங்க. அது பெரிய ஒரு பிளஸிங் தானுங்கம்மா. என்னதான் இருந்தாலும் அது ஆன்மீகங்கிறது எல்லாத்துக்கும் கடந்து இருக்கக்கூடிய ஒரு 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 விஷயம் தான். அங்க பாத்தீங்கன்னா லலிதா சஹஸ்ரம் எல்லா லேடிஸும் பாராயணம் பண்ணுவாங்க சாயந்தரம். பாருங்க, லலிதா சஹஸ்ரநாமம் ரொம்ப முக்கியமானது. அது எல்லாரும் பாராயணம், ஃபாரினர்ஸ் அழகா உட்காந்து பாராயணம் பண்ணுவாங்க. கந்தசஷ்டி கவசம் கந்தசஷ்டி கவசம் தமிழ்ல பாராயணம் பண்ணுவாங்க. யாரு? ஃபாரினர்ஸ். ருத்ரத்தை சொல்லுவாங்க. ருத்ரங்கிறது ரொம்ப, ஸ்ரீருத்ரங்கிறது ரொம்ப முக்கியம். வேதத்துல ரொம்ப ஹார்ட் மாதிரி அது. அதுல இல்லாதான விஷயமே கிடையாது. ஃபாரினர்ஸ் அழகா உட்காந்து என்ன சுரமோ, கணானா அந்த்வா கணபதிக்கும் அந்த அந்த சொரம் இருக்கு பாருங்க, அந்த சொரத்தை கூட அழகா சொல்லுவாங்க ஃபாரினர்ஸ். எப்படி படிச்சாங்கங்கிறது தெரியல. ஆனா அந்த ஆச்சாரம், நம்ம என்னதான் நம்ம பேசினாலும் கூட அந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது, ஓ நமக்கு மேல சில விஷயங்கள் இருக்குங்கிறது அது அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அது தெரியுது. இங்கே இந்தியா வரதுக்கு முன்னாடி கூட ஒரு பொண்ணு, ஒரு 7 வயசு பொண்ணு தான், அவளுக்கு குருதசை நடக்குது. அவள் பரீட்சைக்கு 9 மணிக்கு கிளம்பி போகிறா. ஆனால் கோவிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு மஞ்சள் கலரில் ஒரு பேனா எடுத்துகிட்டு வந்து அர்ச்சனை பண்ணும்போது கேட்குறா, சாமி எனக்கு இன்னைக்கு குருதசைங்க சாமி, இன்னைக்கு நான் வந்து புதன்கிழமை எக்ஸாமுக்கு போகிறேன், நான் மேக்ஸ் எக்ஸாம் ஃபாரினர் ஃபாரினர் 6 7 வயசு அந்த ஆவரேஜ் இருக்க குழந்தை, எனக்கு குருதசை நடக்குது, மஞ்சள் கலர் எல்லோ கலர் பேன் எடுத்துகிட்டு போகிறேன், எனக்கு பாசிட்டிவாக வந்து அங்கே கொஸ்டின் வந்துடுமா, லேம்ப்னா விளக்கு, அதுக்கு நான் என்ன பண்ணும், அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்காக அம்மாட்ட வந்து நான் சுண்டல் வாங்கி தட்சிணாமூர்த்திக்கு சாத்திட்டு தான் நான் வந்திருக்கேன் சாமி, வேற ஏதாவது பண்ணணுமா, வாசல்ல இருந்து எல்லோ கலர் பூ இங்கே நம்ம கிட்ட கிடைக்கிற மாதிரி பூவெல்லாம் கிடைக்காது. அங்கே ஃபாரின்ல இருக்கக்கூடிய அந்த ஊட்டி மலர் மாதிரி தான் இருக்கும். அதுலயும் மஞ்சள் கலர் பூ எடுத்துட்டு வந்து சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு கேட்டுட்டு போறா. அப்ப அந்த பொண்ணுகிட்ட நம்ம கேட்கறப்ப என்ன ஆகுது, ஏமா நீயே கேள்வி கேட்ட, நீயே பதிலும் சொல்லிட்ட, இதுல மேல அங்க என்னமா இருக்கு? கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த சாமிக்கு எத்தனை லேம்ப் ஏத்தணும், அவ இங்கிலீஷ்ல தான் கேட்கறா. அந்த பொண்ணு கேட்கிற கேள்வி என்னன்னா, இன்னைக்கு இந்த திசா புத்தி இந்த இது நடக்குது, இதுக்கு இந்த பரிகாரத்துக்கு இந்த லேம்ப் எத்தனை விளக்கு ஏத்தணும், அப்ப 3 5 கணக்கு இருக்கு இல்லையா, அப்ப நான் எத்தனை அங்கிள் ஏத்தணும்னு நம்ம கிட்ட வந்து கேட்கும்போது நமக்கு ஆச்சரியமும் இருக்கு, நமக்கு பயமும் இருக்கு, நமக்குள்ள ஒரு ஒரு பரீட்சை மாதிரியும் இருக்கு. பாருங்க, 7 வயசு தான் அந்த பொண்ணுக்கு. அப்ப அந்த ஃபாரினர்ஸ் பாருங்க, ஒரு 15-20 வயசு இருக்கக்கூடியதான மென்டாலிட்டியில இருக்கக்கூடிய ஒரு இத அப்பாட்டு நாங்க இத்தனை வருஷம் படிச்சதை 2 நிமிஷம் சாதாரண செகண்ட் சொல்லிட்டாது. இந்த திசா புத்தியில இந்த அந்தரங்கம், இந்த அந்தரங்கத்துல இந்த சாரநாதன்ங்கிறது ரொம்ப ஜாதகத்துல ரொம்ப முக்கியமானது. சாரநாதன்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது உயிர் மாதிரி. இப்ப நம்ம அன்னன்னைக்கு டிவில சொல்ற கோச்சார் அன்னைக்கு கன்னியாராசி நல்லா இருக்கும்னா எல்லாத்துக்கும் கன்னியாராசி நல்லா இருக்கும். ஒருத்தர் நல்லா இருப்போம், ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகும். இப்ப கன்னியாராசி நீங்க நல்லா இருக்கும், டாப்ல இருப்போம் அப்படி சொல்ல முடியாது. கோச்சாரங்கிறது இன்சுலின் மருந்து மாதிரி. ஆனா அந்த பொண்ணு சொல்லக்கூடிய விஷயம் திசா புத்தி தான் நம்ம இயக்குது. அந்த திசா புத்தியில சாரநாதன் ரொம்ப முக்கியம். அது நல்ல அனுபவமா உள்ளவங்க தான் தெரியும். அது அந்த சாரநாதனை எடுத்து அந்த பொண்ணு சொல்லும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பயமும் இருக்கும், நமக்கு ஒரு ஆச்சரியமும் இருக்கும், நம்மளுடைய படிப்பை இன்னும் நம்ம மெருகேத்துறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். நாங்க நிறைய விஷயத்த இங்க நாங்க படிச்சதும் இல்லாம நாங்க அங்க போய் நிறைய கத்துக்கிட்டோம். அதுதான் வந்து பெரிய ஒரு பிளஸிங் எங்களுக்கு. அதை பயன்படுத்திக்கிட்டோம் நாங்க. கண்டிப்பா. ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வேதம் சொல்லி தர்றது இல்ல ஆன்மீக பாதையில கொண்டு போறது அப்படின்றதையே இன்னைக்கு இருக்க பேரண்ட்ஸ் வந்து பெருசா என்கரேஜ் பண்ணாத பொழுது ஃபாரினர்ஸே இந்த கல்ச்சர்ல தான் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளும் அந்த கல்ச்சருக்கு மாறணும். நம்மளுடைய வேதங்களை நம்ம எல்லாருமே படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் நீங்க சொல்ற இந்த ஒரு விஷயத்துல இருந்து தெரிய வருது. அடுத்து எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, நம்ம வந்து இங்க இறைவனா பாக்குறதே வந்து பஞ்சபூதங்களை தான் பார்ப்போம். ஃபாரினர்ஸ் வந்து பஞ்சபூதம் அப்படின்னு தான் பார்ப்பாங்களா? ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபயர் அப்படின்னாலே ஒரு பயம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் தெரியும். ஆனா நமக்கு நெருப்ப எந்த இடத்துல எப்படி பார்த்தா அது கடவுள், எந்த இடத்துல பயம்னு பிரிச்சு பார்க்க தெரியும். ஃபாரினர்ஸ் வந்து இதே மாதிரி தான் இருக்காங்களா, இல்ல அவங்களும் இந்த பஞ்சபூத கோட்பாட்டின் கீழே தான் இருக்காங்களா? இல்ல, அவங்களுமே சாஸ்திரத்தை ஒட்டி இருக்கக்கூடியதான அமைப்புல தான் இருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அங்க வந்து இங்க உதாரணத்துக்கு கிரக பிரவேசத்துக்கு இங்க முதல்ல வந்து அக்னிய பூஜை பண்ணுவோம்.
அக்னி சாட்சியா வந்து இங்க எதா இருந்தாலுமே அக்னி சாட்சி தான். ஒரு திருமணம் பண்ணுனாலும் அக்னி சாட்சியா பண்ணக்கூடியது தான் திருமணத்தை ஏத்துக்கும். போய் கோவில்லயே பண்ணாலுமே தர்மசாஸ்திரம் என்னன்னா அக்னி மட்டும்தான் பொய் பேசுறது. நாம எல்லாருமே மாத்தி பேசலாம். இந்த அக்னிக்கு மட்டும் தாம் அக்னிவரண்ணாம் தபசா ஜுலந்தீம். அக்னி வந்து வேதம் சொல்லுது. நாம பெரிய ஆதிசங்கர் நீங்க போனாலும் மூலம் ஒண்ணுதான். இந்த அக்னி மட்டும்தான் உண்மையை மட்டும்தான் பேசும். எது போட்டாலும் அது எரிச்சிரும். எந்த பொருளை போட்டீங்க, நல்லது சாலும் கெட்டது எது போட்டாலும் அது அழிக்கக்கூடியதான ஒரு பொருள். வேதம் சொல்லுது ஆகாசாத் வாயு வாயு அக்னி அக்னி ராபக ஆப பிருத்திவி பிருத்திவியா ஓஷதிவ்யா. இதுல இருந்து தான் காற்றுல இருந்தது நிலம் இந்த 5 வரக்கூடியதான நிலையில இருந்து தான் இந்த பஞ்சபூதத்துல தான் எல்லாமே உருவாகுது. இது சாஸ்திரம். இந்த அக்னியில வந்து மட்டும்தான் எது நாம போட்டாலும் அதை அப்படியே இரட்டைப்பா கொடுக்கறதுக்காக தான் அந்த அக்னியில சாஸ்திரத்துல இந்த மாதிரி யாகங்கள் பண்ணும்போது நம்ம எதுக்காக பண்றோமோ அந்த பலன் நமக்கு ஈஸியா கிடைக்குது. டைரக்டா ஹோமத்துல பண்றோம், அது டைரக்டா நம்ம சுவாமிக்கே போகக்கூடியதான ஒரு நிலையில இருக்கு. இதுலயும் பார்த்தோம்னா நம்ம சிங்கப்பூர்லாம் பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்னி செட்டி எடுத்துட்டு வருவான். அக்னி செட்டி இன்னைக்கும் பாருங்க, மலேசியா எடுத்துட்டு வருவான், பர்மீஸ் எடுத்துட்டு வருவான், பர்மீஸ் எல்லா நேபாள் எடுத்துட்டு வருவான். எல்லாருமே வந்து அந்த எங்களுக்கு ஆடி மாசத்துல வர மாரியம்மன் இன்னைக்கு பண்டிகை அன்னைக்கு ஃபெஸ்டிவல் நடக்கும் 10 நாள். யூடியூப்ல அவங்க எல்லாருமே விரதம் இருப்பாங்க. தினைக்கும் நான்வெஜ் சாப்பிடக்கூடிய ஆளுங்க 3 நாள் கோயில்ல கேட்டு தியோடெக்லன்னு பேரு, அவன் சைனீஸ். அவர் வந்து விரதம் இருப்பாரு. 7 நாள் விரதம் இருந்து நம்மள மாதிரியே மஞ்சள் கலர் வேஷ்டி மஞ்சள் கலர் துண்டு கட்டி அந்த அக்னி சட்டி காப்பு கட்டிருப்பான். விரலி மஞ்சள்ல இன்னைக்கு நம்ம அது எல்லாத்தையுமே மறந்துட்டோம். ஆனா பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி ஓனரா இருப்பான். அவனுக்கு கீழே 1000 பேர் வேலையில். அவருக்கு அந்த நபருக்கு சாஃப்ட்வேர் கம்பெனில பெரிய ஹை போஸ்ட்ல இருப்பார். பார்த்தா விரலி மஞ்சள் கட்டிட்டு மஞ்சள் துணி கட்டிட்டு அந்த என்ன சாஸ்திரோக்தமோ அந்தவருடைய அமைப்புல தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்நான தண்ணி நீராடிட்டு மஞ்சள் வஸ்திரத்தை கட்டிட்டு அக்னி சட்டி எடுத்துட்டு வரும்பொழுது நமக்கு பார்க்குறப்ப நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும். எப்படி சொல்றது அப்படின்னா, மெய்வறந்த கூலி தரும்னு வள்ளுவர் சொல்வது போல நம்ம உள்ளூர்ல கிராமத்துல இருக்கிற அந்த நம்ம ஈரோட்லயும் நம்ம ஒரு சின்ன ஊர்ல இருக்கிற மாதிரி, நம்ம மெட்ராஸ்லயே நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி அந்த ஃபீலிங் இருக்கும். அந்த காம்பவுண்டுக்குள்ள அந்த அக்னி சட்டி எடுத்துட்டு வரும் பொழுது நமக்கே கண்ணில் தண்ணி வரும். அப்ப பாருங்க, அப்ப அந்த நம்ம செல்லாதா செல்ல மாறியாதா என் சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாதானா தமிழ் நம்ம பாட்டுல. அந்த அரை வினாடி அப்படிங்கிறது உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபண்ண பூனாவள்ளி லலிதா சாசனாமத்து அர்ச்சனையில இருக்கு. அப்ப பாருங்க, அந்த ஒரு நிமிஷம் வரக்கூடிய அந்த பண்டிகை நடக்கிறது 10 நாள் திருவிழா காலங்கள் இல்ல. எல்லா கோவில்லையும் பார்த்தோம் அப்படின்னா 10 நாள் நடக்கும், 20 நாள் நடக்கும், 5 நாள் நடக்கும். அந்த காலங்கள்ல அந்த யாரு மெய்வருந்து வராங்களோ பிரார்த்தனை தான் நம்ம அவங்க அந்த பிரார்த்தனை நேரத்துல வரும் பொழுது அது கும்பாபிஷேகம் வந்து 10 நாள் நடக்குது, 5 நாள் நடக்குது, அத்தனை லட்சம் மக்கள் கூட்டம் நடக்குது. ஆனா அந்த தண்ணி ஊத்துற டைம் தானே முக்கியம். 10 நாள் மாசமா இருந்தாலும் அந்த பிரசவத்தினுடைய டைம் தானே முக்கியம் இல்லையா? இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கோம்னா என் ஜாதகத்துல இத்தனை லக்னத்துல இத்தனை டைம்ல நாங்க ரெட்டை குழந்தைக்கு பிறக்கணும்னு விதி இருக்கணும், சுவாமியோட அனுகிரகம். அப்ப அந்த லக்னத்தை வச்சுதான் நம்ம கால்குலேஷன் போடுவோம். அந்த டைம் ரொம்ப முக்கியம். அதுதான் சுவாமியினுடைய ஜனனீய ஜென்ம இதுல ஒரு ஜனனீய ஜென்ம சௌக்கியானாம் வர்தனீய குலசம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கிதே ஜென்ம பத்திரிக்கா. ஜாதகத்துல நமக்கு அமைப்பு இன்னாருடைய குழந்தை இன்னார் இடத்துல இருக்கணும், இவன் அந்த வேலை செய்யணும், அந்தந்த வேலை செய்யணும், இது சாஸ்திரத்துல இருக்கும். அவமானப்படணும்னாலும் அவமானப்பட்டுதான் ஆகணும், சந்தோஷமா இருக்கணும்னாலும் சந்தோஷப்பட்டுதான் ஆகணும், நல்ல பெரிய இடத்துக்கு வரணும்னாலும் வரணும். அது கர்மா. அந்த கர்மாவுக்கு உண்டான விஷயங்கள் அப்படிங்கிறது இது மாதிரி தெய்வத்தோட ஒன்றிணைஞ்சு போனோம் அப்படின்னா ஆபத்துகள் இல்லாமல் வரணுங்கிறதுக்காக வெளிநாட்டவர் வந்து அந்தந்த நேரத்தில் வருஷத்தில் ஒரு தடவை இப்படி காப்பு கட்டணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இயற்கையாகவே வச்சுருக்காங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து இதுக்கு பதில் என்ன அப்படின்னா, அவங்க அந்த 5 பூதத்தையும் வந்து சேர்ந்து அதோட இணைஞ்சிடுறாங்க. கும்பாபிராடுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி பஞ்சபூதத்துல மையம் தான். அக்னியில வந்து இது எடுப்பாங்க, அக்னி சிட்டி எடுப்பாங்க, அந்த மஞ்சள் நீர் ஆடுவாங்க. மஞ்சள் நீர் கொண்டு வந்து அம்பாளுக்கு அபிஷேகத்தை பண்ணுவாங்க. பால் அபிஷேகம். கோயில் 3 பிராகாரம் சேர்த்து அம்பாளுக்கு பால் அபிஷேகம் பண்ணுவாங்க, பால் கூட எடுப்பாங்க, அங்க பிரதட்சணம் பண்ணுவாங்க. கும்பிடுதுன்னு சொல்லிட்டு முட்டிக்கால் போட்டுட்டு வர்றது அது பண்ணுவாங்க. அதே இடத்துல அக்னியும் இறங்குவாங்க. நம்ம ஊர்ல அப்படி குண்டம் நம்ம இறங்குறோமே, அந்த குண்டமும் இறங்குவோம். இன்னைக்கு சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா மாரியம்மன் கோயில்ல இருக்கும், நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும். அக்னி இந்த இதுலயே இறங்குவாங்க. அந்த பஞ்சபூதத்துல அவங்களுக்கும் அந்த இடத்துல அவங்களும் ஒரு விதிவிலக்கா நம்மளோட ஒன்றிணைஞ்சு போறாங்க அவங்களும். அதுல பெரிய ஒரு விஷயம் தான். நிச்சயமா சார். அதாவது ஃபாரின் கல்ச்சர் அப்படிங்கிற சாஸ்திரத்தை பின்பற்றுறாங்க. சில விஷயங்கள் அவங்களுக்கு அவங்க நல்லா இருக்கு, அதனால அவங்க அப்படியே ரிசல்ட், அதாவது எப்படி பார்த்தீங்கன்னாலும் ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்காங்க. மெயின் அதுதான். வெளிநாடுன்னு நம்ம சொல்றோமே ஒழிய சில விஷயங்கள் மறைபொருள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆராய்ச்சி பார்த்தோம்னா வேற, பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஆமா, மெயின் காரணம் சாஸ்திரத்தோட ஒட்டி போயிடுறாங்க.
சாஸ்திரத்துக்காக சாமி இதை சேர்த்தியும் பண்ணாதீங்க, ஒண்ணுதான் சாஸ்திரத்துக்காக கீழே இறக்கி பண்ணாதீங்கம்மா. என்ன முறையோ அதை பண்ணுங்க, அவ்வளவுதான். அங்கதான் இருக்கு. சொல்ற ஊழில் பெருவழி யாவர மற்றொன்றும் சூழினும் தான்முன் தூருனார் ஜனனீய ஜென்ம சோக்கியா நாம் வர்தனே குல சம்பதாம். அதை நம்ம என்ன கர்மாவோ அதான் உள்ளூர் அழகாக எழுதியிருக்காரு. ஊழில் பெருவழி யாவுல மற்றொன்றும் சூழினும் தான்முன் தூருனார். பாருங்க, அதுக்கு எல்லாம் ஒண்ணுதான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேதத்தையும் அவங்க விரும்புறாங்க, தமிழ் மரபு. அது ரெண்டும் இல்லாம நீங்க எதுவுமே போக முடியாது. ரெண்டு கண்ணு தான். ஒண்ணு வச்சே நம்ம போனான்னா முடியாது சார். இப்ப ஒரு 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 இலையில நம்ம சாப்பிட்றோம்னா சக்கரை பொங்கல் மட்டுமே மதிய உணவா நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா? சாம்பார் இருந்தா ஒரு காரம் இருந்தாதான். ஸ்வீட்டு சாப்பிட்டா அடுத்து என்ன ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும்? காரம் சாப்பிட்டாகணும். காரம் சாப்பிட்டோம்னா அடுத்து என்ன பண்ணணும்? நீராகாரம், மோர் சாப்பிடணும்ல. இதுதான் விதிவிலக்கு. இது 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 மோர் சாதம் சாப்பிட்டு, ரசம் சாப்பிட்டு, சாம்பார் சாப்பிட்டு சக்கரை பொங்கல் சாப்பிட முடியுமா? முடியாது. என்ன இருக்கோ அந்த முறையை நம்ம கரெக்டா கொண்டு போய் சாஸ்திரத்தோட ஒட்டி கொண்டு போனோம்னா நமக்கு நிறைய அதனால முயற்சிகள் நடக்க, நமக்கு அடுத்த லெவல் நம்ம போகலாம். நிச்சயமா சார். நீங்க சொல்லும் பொழுதே நம்ம கல்ச்சரை நம்ம மறந்துட்டோம். ஆனா மேலை நாட்டவர்கள் வந்து இன்னும் அதை பிடிச்சு கொண்டு போய் இன்னும் நல்ல நிலைமையில இருக்காங்க. இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே ஃபாரின்ல இருக்கவங்க எல்லாம் பணக்காரங்களா இருக்காங்க, ஃபாரின்ல இருக்கவங்க எல்லாம் நல்ல வெல்தியா இருக்காங்கன்றது மட்டும்தான் தெரிஞ்சதே தவிர அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு வழிபாடு முறை இருக்கு, ஆன்மீகம் இருக்கு, வேதங்கள் இருக்கு அப்படின்னு யாருக்கும் தெரியல. இன்னைக்கு உங்க 2 பேர் மூலமா இந்த விஷயங்கள் எல்லாமே எங்க நேயர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் ஜாதகம் சம்பந்தப்பட்டதும் இது இல்லாம இன்னும் மற்ற விஷயங்களும் நீங்க எங்களோட பகிர்ந்துக்கணும்னு கேக்குறேன். இறுதியா ஒரே ஒரு கேள்வி. உங்களை மீட் பண்ண வரவங்களுக்கு மட்டும் நீங்க ஒரு செப்புல வந்து ஒரு பாக்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன சார்? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க தாத்தா காலத்துல வந்து எங்க தாத்தா ஒரு பெரிய லெஜண்ட் ஜாதகத்துல. எங்க அப்பாவுடைய அப்பா பெரிய ஒரு இது. அது பாரம்பரியமாவே நாங்க ஒரு இதா வச்சிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எப்படி நம்ம ஸ்டோன்ல மோதிரம் போடுறோம் இல்லையா? எப்பயுமே ஜாதகம் நம்மளோட டைமிங்ல வந்து திசா புத்தி தான் நம்மள இயக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி திசா புத்தி தான் இயக்கும். ஸ்டோன் போடுறதுனால என்னாங்கன்னா ஒரு 2% 3% நமக்கு மாற்றம் உண்டு. அது நம்ம குறைச்சி எடை போட முடியாது. பட் ஆனா இந்த திசா புத்திங்கிறது இப்போ அந்த ஸ்டோன்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த குரு திசை முடிஞ்சோன்னா ராகு திசை முடிஞ்சோன்னா குரு திசை வரும் இல்லையா? அப்ப அந்த திசா புத்திக்கு அப்புறம் இது செயல் இழந்துரும். இதுக்கான ஒரு ரிசல்ட் இருக்காது. அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த எந்திரங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ராகு திசைக்கு இந்த ஜாதகத்துக்கு அவங்களுக்கான ஒரு பரிகாரமா அந்த ஹோமத்தை பண்ணி, இப்ப செல்லுல எப்படி சிம் கார்டு நீங்க சொல்றீங்க, உங்க ஆதார போட்டோ வச்சா எப்படி உங்களோட ஐடி மட்டும் அந்த மாதிரி அந்த 18 வருஷத்துக்கு உங்களுடையதான ஒரு அந்த இடத்த எப்பயுமே கையில வச்சுக்கிற மாதிரி அந்த இடத்துல பூஜை பண்ணி கொடுத்துட்டோம்னா, அது நமக்கு எப்படி இருந்தாலும் அடி உழுகிறது உண்மை. அடி உளுந்தே தீரும். அது உழுகான்னு சொல்லவே முடியாது. பட் ஆனா அதுக்கான ஒரு தலையில பெரிய கல் உழுகிற இடத்துல ஒரு சின்ன கல்லா மாற்றுங்கிறதுக்கு எங்களுடைய தாத்தா காலத்துல இருந்து விதி விலக்க எழுதி வச்சிருக்காங்க. அந்த பாக்ஸ் வந்து பூஜை பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கான ஒரு 100% இருக்கக்கூடிய பாதிப்பு 90% நிவர்த்தியே 10%ல அவங்க வந்து தப்பிச்சுப்பாங்க. அதுக்கு ஒரு யந்திரமா நாங்க போட்டு கொடுத்து அதை வழிபாடு பண்ணி நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அது அப்படியே சக்சஸா தான் இருக்காங்க. இது ரொம்ப வருஷமா வந்துகிட்டு இருக்கு. ஆனா இதுவும் யந்திரம் தான் வச்சிருக்காங்க. என்னோட கிளையண்ட் எல்லாரும் வச்சிருக்காங்க. எல்லாம் மில்லியன் நான் இங்க இருந்து இந்தியால இருந்து ஒரு ஃளைட் ஓட்டுற பைலட்டே வச்சிருக்காரு. என்னோட கிளையண்ட் அவர் எப்பயும் அந்த பாக்ஸ்ல வச்சிருப்பாரு. அது இமிகிரேஷன்ல கேட்டாலே கேட்பாங்க தனியா. இருந்தாலும் அவங்க ஒரு இதா வச்சு அவங்க தினைக்கு கொண்டு வந்து எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா வருவார், வந்து பூஜை பண்ணிட்டு போவார். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, முதல்ல நமக்குள்ளேயே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா. மெயின் வந்து நெகட்டிவ்ங்கிறது ஒன்றும் வரப்போறது கிடையாது. எல்லாமே நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான உள்ள இருக்கக்கூடிய இயல்பு தான் வெளிப்பாடா வருது. முருகன் கோயிலுக்கு போகணும்னு நைட்டு நினைச்சிட்டு படுக்கிறோம், காலையில எழுந்திரிச்சோன்னா முருகன் கோயில் போறோமா? நிச்சயமா எல்லாருக்கும் இந்த ஒரு விஷயம். அப்படியே நம்ம போய் தரிசனத்துக்கு போறோம், அங்க போய் நிம்மதியா கும்பிடுறோமா இல்லையா? அந்த நெகட்டிவ் எங்கிருந்து வருது அப்படின்னா உள்ள இருக்கக்கூடியதான விஷயங்கள் தான். அப்போ உள்ள இருக்கக்கூடியது மனையேவ மனுஷானாம் காரணம் மந்த மோட்ச யோகம்னா, மனத்துக்கன் மாசிலனாதல்னா. அப்போ மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த உள்ள இருக்கக்கூடிய விஷயத்த வெளிப்பாடு கொண்டு வரணும். யாராவது வெளிப்பாடு கொண்டு வரணும். அப்போ வெளியில கொண்டு வர்றது அப்படிங்கிறது இந்த எந்திரம் தான். அப்போ அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய எந்திரம் அதாவது இன்னைக்கு ஆலயங்கள் கோவில்லாம் இல்லை அப்படின்னா நம்ம சாஸ்திரத்துல வந்து அன்னைக்கு கொண்டு வந்ததுனால நம்ம எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலுமே போடா சாமி பார்த்துக்குவார் இல்லையா? நம்ம முருகனை பிடிச்சிருக்கா முருகன் பார்த்துக்குவார், லக்ஷ்மி பார்த்துக்கா நம்ம நினைச்சுக்கிறோம். அந்த நினைக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இந்த இடத்துல போய் இதை பண்ணணும் அப்படின்னா நமக்கு சக்சஸ் ஆகணும். முதல்ல நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை வரதுல நம்ம உள்ள இருக்கக்கூடியதான நெகட்டிவ் போகணும்னா பாசிட்டிவ் வரணும். அப்படின்னா இதுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த பேடி ஜாதக பேடிகைன்னு பேர். ஜாதக பேடி அப்படின்னா 12 கட்டத்தை மேஷத்திலிருந்து ஆரம்பிச்சோம்னா அந்த 12 கட்டத்தையும் செயலாக்கம் கொண்டு வர்றது அந்த ஜாதக பேடிக்கைன்னு பேர். இது சாதாரணமா வந்து பூஜைகள் பண்றதோ இல்லை எல்லா இடத்துலையும் கொடுக்குற மாதிரியோ கிடையாது. ஒரு முறையா
கேரளாவில் நம்பூதிரியை வச்சு பூஜைகள் பண்ணி 12 நாள் பூஜைகள் பண்ணி உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பேடிகளை கொடுக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நாளை காலையில் கோவிலுக்கு போகணும்னா கோயிலுக்கு தான் போகணும் இல்லையா? தொழிலில் போய் பேசணும், ஒரு இடத்துல போய் சக்ஸஸ் இன்னைக்கு உட்காந்து நான் இங்கே பேசுறேன் அப்படின்னா 10 மணிக்கு நான் சார் சொல்லும்போது நாளை காலையில் உங்களுக்கு ஷூட்டிங் அப்படின்னு சொல்கிறப்ப நான் மைண்டு கரெக்டாக கொண்டு வந்து இங்கே வந்து உட்காரணும்னா நான் கரெக்டாக இருக்கணும் இல்லையா? 9:30 மணி வரல நான் டென்ஷன் ஆகிக்கிட்டு 9:30 மணி வரல எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் வந்து வெளியில் பேச விடாமல் வேற சிந்தனைகள் நிறையா இருக்குது, பிரச்சனைகள் நிறையா இருக்குது, செய்யக்கூடிய வழியில் தடுமாற்றங்கள் நிறையா இருக்குது. ஆனால் இந்த இடத்த உட்காந்து பேசணும்னா நமக்குன்னு உள்ள ஒன்று வேணும்ல, அந்த உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது கேள்விக்குறி. அப்போ அந்த கேள்விக்குரிய நம்ம கரெக்டாக கொண்டு போனோம்னா நம்ம வாழ்க்கையில் ஆச்சரியமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா நடக்கும். அதுதான் வந்து நமக்கு இது எது அது நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கரெக்டாக கிடைக்க வைக்கும். எது நமக்கு கிடைக்க கூடாது அது கிடைக்காது, கரெக்டாக கொண்டு போயிடும். நம்மளை ஒரு இடத்துல மாட்ட விடாது. நீங்க ஒருத்தனுக்கு 1 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும்னா அவனை ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை காமிச்சு கொடுத்துரும். ஏதாவது ஒரு அந்த திசா புத்தியில நமக்கு வந்து அந்த அந்த பாக்ஸ் வந்து நம்மளை வந்து ஒரு இடத்துல காவந்து பண்ணி கொடுத்துரும். நிறைய உதாரணத்துக்கு ஒருத்தர் கேஸே வருதுன்னு வச்சுக்கோங்க, அவன் கோர்ட்டுக்கு 15 நாள் கோர்ட்டுக்கு போகணும், பெரிய கேஸ் அவனுக்கு வருது. இதனால அவனுக்கு என்ன ஆகும், இந்த ஜாதகத்தினுடைய பேடிகள்ல என்ன ஆகும் அப்படின்னா, அவன் 2 வீலரில் போறப்ப ஏதாவது வண்டியில கீழே விழுந்து சின்னதா ஒரு கோர்ட்ல போய் ஒரு 500 ரூபா பணம் கட்டு, அது கோர்ட்டு தானே உங்களுக்கு இல்லையா? 500 ரூபா சலான் பேப்பர் எழுதி கொடுத்துருவார், நீ 15 நாளைக்குள்ள இந்த கோர்ட் வாசல்ல போய் 500 ரூபா பணம் கட்டின்னு கொடுத்துருவார். இதே அவன் இது இல்லாம போனான்னா ஒண்ணுமே இல்லை, சும்மா நடந்து போறவனும் கூட 6 வருஷம் 7 வருஷம் கோர்ட்டுக்கு போனவனும் நிறைய பேர் இருக்கான் இல்லையா? லைஃப் லாங்கு போனவனும் இருக்கான். அப்ப அந்த கோர்ட்டு நிமித்தமா போகக்கூடிய விஷயம் நெகட்டிவா பாசிட்டிவா மாற்றக்கூடியதுதான் இந்த ஜாதக பேடிகாங்கிறது. இது வந்து ஒரு விஷயத்துக்காக, இது எதுக்காக நாங்க சொல்றோம் அப்படின்னா, மெயின் வந்து நாங்க ஜாதகத்துக்கு யாரையும் பார்க்க வராதீங்கன்னு தான் நாங்க சொல்லுவோம். எங்களுக்கு ஜாதக கமிட்மெண்ட் கிடையாது, பிஸ்னஸ் கிடையாது. இது பிஸ்னஸோ இல்லை வந்து ஜாதகத்தை வச்சு கூட்டங்கள் சேர்த்துறதோ அது மாதிரி கமிட்மெண்ட் கிடையாது. அதனாலதான் இடைப்பட்ட முன்னாடி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய சேனல்ல எல்லா ஒரு சேனல்ல போட்டுட்டு இருந்தோம். அது பார்த்தா எல்லா 10ல் 1 நம்மளே நினைச்சிருவாங்க அப்படிங்கறதுனாலதான் நாங்க வெளியில விட்டுட்டோம். ஏன்னா நம்ம வெளிநாடு அளவுல இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயத்துல போய் கை வைக்க கூடாது அப்படிங்கறதுனால ஒதுங்கி போயிட்டோம். ஏன்னா இன்னைக்கு பல கமர்ஷியல் வந்துருச்சு, பல விதமான என்ன சொல்றது, அவங்க நம்ம தப்பு சொல்ல முடியாது. பட் ஆனா நம்ம அதுக்கான அவங்களை தப்பு சொல்றதுக்கான நேரம் நமக்கு இல்லை, அதுக்கு உண்டான ஆட்களும் நாங்க இல்ல. அதுக்கு சொல்ல அதோட சேர்ந்து நாமளும் இருந்துடக்கூடாது, 10ஓட 11 இருந்துடக்கூடாது. அதனாலதான் நாங்க எங்களுக்கு எங்க அப்பா எங்க குருநாதர் அவங்க கொடுத்த ஒரு ஃபார்முலால அதுக்கு அந்த கோட்டுக்கு மேல இல்லாம அழகா இருக்கும். எங்களை நம்பி வரவங்களுக்கு அதுக்கான ஒரு ரிசல்ட் கொடுக்கறத விட அதோட நிறுத்திக்கிறோம், வேற ஒண்ணும் இல்லை. நிச்சயமா சார், நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. தொடர்ந்து நிறைய இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணும்னு இருக்கு. தொடர்ந்து அடுத்த எபிசோட்லயும் பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. ஜோதிட இரட்டையர்கள் ராம் லட்சுமணன் அவர்களிடம் ஆலோசனை பெறுவதற்கு முன்பதிவு செய்ய 8778123445 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர், தற்பொழுது இருக்கும் ஊரின் பெயரை வாட்ஸ்அப் செய்யவும். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மட்டுமே பதில் தரப்படும். உங்கள் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளின் தாக்கம் குறையவும், நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கவும், பயணம் பாதுகாப்பாக அமையவும், உங்கள் ராசிக்காகவே கேரள நம்பூதிரிகளால் எழுதப்பட்டு 12 நாட்கள் பூஜை செய்து தரப்படும் ஜாதக பேடிகா ஜாதக இயந்திரம் உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் 8778123445 என்கின்ற எண்ணிற்கு உங்களது பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம் போன்ற விவரங்களை தந்து முன்பதிவு செய்து கொள்ளவும். நீங்கள் ஆர்டர் செய்து 15லிருந்து 20 நாட்களில் உங்களுக்கு இந்த அற்புத ஜாதக பேடிகா ஜாதக இயந்திரம் அனுப்பி வைக்கப்படும். இது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவது உறுதி.